விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு போக்குவரத்து பணிமனையில் மர்ம நபர்கள் வெடிகுண்டு வீசி நடத்திய தாக்குதலில் அதிர்ஷ்டவசமாக 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உயிர் தப்பினர். ராமதாஸ் கைது செய்யப்பட்டதிலிருந்து விழுப்புரம், திண்டிவனம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் நீடித்து வருகின்றன. இம்மாவட்டங்களிலும் இவற்றின் வழியாகவும் செல்லும் பேருந்து போக்குவரத்து இரவு நேரங்களில் நிறுத்தப்பட்டுள்ளது. 4வது நாளாக வெள்ளியன்றும் இரவில் பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். குண்டுகள் பேருந்துக்கு சிறிது தூரம் தள்ளி விழுந்ததால் பணிமனையில் இருந்த பேருந்துகள் மற்றும் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்நிலையில் விழுப்புரம் திருச்சி நெடுஞ்சாலையில் வந்த 10க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகளை மர்ம நபர்கள் கல்வீசி தாக்கியதில் பயணிகள் பலர் படுகாயமடைந்துள்ளார்கள். சென்னையிலிருந்து திண்டுக்கல் போயிட்டு இருந்தேன். விழுப்புரத்தை தாண்டினோன்னு ஒரு இடத்துல கல்லை விட்டு எரிஞ்சு கண்ணாடியெல்லாம் உடஞ்சி போச்சு. எனக்கும் அடிபட்டுருச்சு. இன்னும் 2 பேர்த்துக்கு அடிபட்டுருச்சு. போலீஸ் வந்தாங்க, ஆம்புலன்ஸ்லாம் வந்தாங்க, வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க. விழுப்புரத்தில் தொடர்ந்து நீடித்து வரும் பதட்டமான நிலையை கட்டுப்படுத்த போலீசார் கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில் சாலையோர மரங்களை வெட்டி போட்டு தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான பேருந்துகளை மறித்து மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்தனர். இதில் 4க்கும் மேற்பட்ட பேருந்துகள் எரிந்து சாம்பலாகியுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக பிரம்மதேசம் போலீசார் வழக்கு பதிவு செய்து 7 பேரை கைது செய்துள்ளனர். தொடர்ந்து தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பேருந்துகள் எரிப்பதும் தாக்குதல் நடத்துவதுமான சம்பவம் பொதுமக்களிடம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.